கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். இது எழுதியிருக்கிறது சுபா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிருஷ்ணதாஸ் அந்த அலுவலக அறைக்குள் நுழைந்த போது கொதித்து கொண்டிருந்தார். பரமேஸ்வர், எல்லாவற்றுக்கும் நீங்களும் உடந்தையா? என் சக்தி என்ன என்று மறந்து விட்டீர்களா? அந்த பெரிய அறையில் ஒரு மூலையில் அஸ்வின் நாற்காலியுடன் கட்டப்பட்டிருந்தான். அவனுடைய மார்புக்கு குறுக்கே ஒரு கருப்பு பெட்டி, அதற்கு டிஜிட்டல் எண்கள் ஒலித்து கொண்டிருந்தன. சந்திரமுகன் புன்னகையுடன் கிருஷ்ணதாஸை வரவேற்றான். என்ன பார்க்குறீங்க? அஸ்வினோடு சேர்த்து கட்டு இருப்பது ஒரு ரிமோட் வெடிகுண்டு. அதை இயக்கும் விசை இதோ. இப்போது 45 வினாடி என்று காட்டிக்கொண்டிருக்கிறதே. அதை விசையை அழுத்தியதும் ஒவ்வொரு நொடியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மகா பெரியவர். என்னை பார்க்க வரும்போது சும்மா வருவீர்களா அல்லது 100 அடியாட்களை அழைத்து வருவீர்களா என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த ரிமோட் வெடிகுண்டு. என்னை கைப்பற்ற பார்த்தாலோ இல்லை தீர்த்து கட்ட முயற்சி செய்தாலோ நான் இந்த மோதிரத்தை அழுத்தினால் போதும், அடுத்த வினாடியில் அஸ்வினின் நெஞ்சாங்கூடு சிதறிவிடும். உனக்கு என்னதான் வேணும்? சில கணக்குகள் நேர் செய்யப்பட வேண்டும், சில கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். பரமேஸ்வர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார். விளக்கி முடித்ததும் நான் இந்த விசையை அழுத்துவேன். 45 வினாடிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குள் உங்கள் முடிவை நீங்கள் சொல்லிவிட வேண்டும். நீங்கள் சொல்லும் முடிவுதான் அஸ்வினின் ஆயுளை தீர்மானிக்கும். கிருஷ்ணதாஸ் அக்கினி கக்கும் பார்வையாய் சந்திரமோகன் மீது ஏறினான். அந்த கம்பெனி இன்றைய மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? போன மாதம்தான் புதிதாக வெளிநாட்டிலிருந்து வாங்கிய இயந்திரங்களுக்கான கடனை வங்கியில் அடைத்து முடிக்கப்பட்டது. மல்லையாவின் பங்கு பூராவும் அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாயிற்று. இப்போது அந்த கம்பெனியில் இருக்கும் ஒவ்வொரு ஆணியும் என்னுடையது. அதையெல்லாம் அப்படியே தூக்கி தொழிலாளர்களுக்கு இலவசமாக தர சொல்கிறாயே, இது என்ன தண்ணீர் பந்தலா? சும்மா தரப்போவதில்லை. பதிலுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் வரப்போகிறதே. வாட் யூ மீன்? இன்றைக்கு மாலை பத்திரிகையாளர்கள், டெலிவிஷன் நிபுணர்கள் எல்லாவற்றையும் ஒரு பிரஸ் மீட்டிற்காக கூப்பிட போகிறேன். எதுக்கு? அங்கே மல்லையா லெதர் ஒர்க் நிறுவனத்தின் உரிமைகளையும் பங்குகளையும் எல்லாவற்றையும் தொழிலாளர்கள் பேருக்கு நீங்கள் மாற்றித் தருவதை அறிவிக்கப் போகிறீர்கள். இவ்வளவு செல்வாக்கும் லாபகரமாக ஒரு தொழிற்சாலை தொழிலாளருக்கு ஒரு முதலாளி மாற்றித் தருகிறார் என்றால் அவர் புகழ் எவ்வளவு உயரும் என்று யோசியுங்கள். அது சரி, ஆனால் பிரஸ் மீட் எதற்கு என்று கோபமாக பரமேஸ்வர் கேட்க, நாளைக்கு கிருஷ்ணதாஸ் மனம் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அத்தனை செய்தித்தாள்களிலும் செய்தி சேனல்களிலும் தொழிலாளர்கள் பெயருக்கு திரு கிருஷ்ணதாஸ் தன் தொழிற்சாலையை மாற்றி கொடுத்ததை பற்றி அறிவிப்பு வந்துவிட வேண்டும். பின்னால் உங்களுக்கு நான் வற்புறுத்தி வாங்கியதாகவோ ஏமாற்றி வாங்கியதாகவோ நீங்கள் கோர்ட்டில் சொல்லக்கூடாது பாருங்க. அதனால தான் என்று கிருஷ்ணதாஸின் புருவங்கள் நெறிப்பட்டன. ஆத்திரத்துடன் எழுந்தான். சந்திரமோகன் மீது பாய்ந்து அவன் கழுத்தை பற்றினான். சந்திரமோகன் மூச்சு தடைப்பட்டாலும் புன்னகையுடன் மோதிரத்தை உயர்த்தி காட்டினான். அப்பா என்று நாற்காலிலிருந்து அஸ்வின் கத்தினான். தன்னிலை புரிந்தவனாக கிருஷ்ணதாஸ் உடனே தன் கையை சந்திரமோகனிடமிருந்து விலக்கினார். இந்த நிமிடத்தில் உன் கை ஓங்கி இருக்கலாம், ஆனால் என்னை பகைத்து கொண்டவனுக்கு நிம்மதி இல்லை என திட்டினார். கேசட்டிற்கு நான் கேட்டது அதிக விலைதான். வக்கீல்தான் இந்த ஐடியாவே எனக்கு கொடுத்தார். இத்தனை சட்ட புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு பத்திரம் தயாரித்தவரே அவர்தான். பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல் என்று அறிவுறுத்தியதும் அவர்தான். இல்லை இல்லை என்று அவள் மகள் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் பார்ப்போம். சந்திரமோகன் சிரித்து கொண்டே சொன்னான். கிருஷ்ணதாஸ் அவசர அவசரமாக பத்திரத்தாள்களை படித்து பார்த்து கையெழுத்து போட்டுவிட்டு நிமிர்ந்த போது 40 வினாடியில் இருந்த விசை இப்போது 5 நிமிடத்தில் வந்து நின்றது. நிம்மதி பெருமூச்சு விட்டான். இவன் சொன்னதை நம்பாதீர்கள் என்றான் பரமேஸ்வர் சின்ன பதட்டத்துடன். பிரஸ் மீட் முடிந்து தொழிற்சாலை தொழிலாளர்கள் வசம் சேரும் வரை அஸ்வின் என் பாதுகாப்பில் தான் இருப்பான் என்றான் சந்திரமோகன். கிருஷ்ணதாஸ் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தார். பின்பு பரமேஸ்வரையும் பார்த்தார். கடைசியாக தன் மகன் அஸ்வினை பார்த்தான். நீ ஒழுக்கமாக இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது என்று சீறிவிட்டு வெளியேறினார். எனவே மல்லையா லெதர் ஒர்க் என்ற என் தொழிற்சாலையை முற்றிலுமாக தொழிலாளருக்கே கொடுத்து விடுவது என்று தீர்மானித்துள்ளேன். இது என் மகன் அஸ்வினுடைய விருப்பம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவனை நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் கடுமையான தொற்று காய்ச்சலால் அவனால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இந்த முடிவை நான் முழு விருப்பத்துடன் தொழிலாளர்களிடமிருந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் செய்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு இதே தொழிற்சாலையில் ஒரு விபத்தில் ரங்கசாமி என்பவர் இறந்து போனார். அவருடைய மகனுக்கு இங்கே வேலை கொடுத்தோம். அந்த மகன் இப்போது இந்த தொழிற்சாலையில் ஒரு பங்குதாரராக ஆக்கிவிட்டார் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
கிருஷ்ணதாஸ் நிறுத்தினார். திரும்பி பார்த்து காக்கி உடை அணிந்திருந்த அந்த தொழிலாளியை கூப்பிட்டார். இதோ இவர்தான் தங்கசாமியின் மகன். இவனிடம் இந்த கம்பெனி உரிமையையும் தொழிலாளர்களுக்கு மாற்றித்தரும் பத்திரத்தையும் வழங்குகிறேன். கூடியிருந்தவர்கள் கை தட்டினார்கள். வீடியோ கேமராக்கள் அந்த காட்சியை ஜூம் செய்தன. கிருஷ்ணதாஸ் எரிமலை குமலர்களை அடக்கிக் கொண்டு வெளியே ஆனந்தமாய் புன்னகித்தார். போதுமா, நீ கேட்டது எல்லாமே செய்தாயிற்று. என் அபிதா எங்கே என்றான் பரமேஸ்வர் கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில். இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது என்றார் சந்திரமோகன் புன்னகையுடன். வாக்குமூலம், உங்களுடைய வாக்குமூலம். என்ன உளறுகிறாய்? மல்லையாவை உண்மையில் கொன்றது கிருஷ்ணதாஸ் தான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் 3 சாட்சிகளை செட்டப் பண்ணி என்னை சிறைக்கு அனுப்பினீர்கள். அதற்காக உங்களுக்கு பெரிய பதவியும் நிறைய சலுகைகளும் கிடைத்தன. அதற்கப்புறம் கிருஷ்ணதாசுடன் சேர்ந்து கொண்டு இன்னும் எத்தனையோ அக்கிரமங்களுக்கு துணை போனீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டாமா? இதோ பார், உன் மிரட்டல்களுக்கு பணிந்து கிருஷ்ணதாஸ் தொழிற்சாலையை எழுதி வைத்து விட்டார். அதற்கு அற்புதம்தான் நீ அஸ்வினியை விடுவித்தாய். அஸ்வினி விடுதலையான பின்பு அவன் மீது எவ்வளவு கோபமாய் இருக்கிறான் என்று யோசி. உனக்கு ஆபத்து வர்றதுக்குள் என் மகள் எங்கிருக்கிறாள் என்று சொல்லிவிடு. சரி, ஒரே ஒரு கேள்வி. என்ன? உங்களுக்கு காதம்பரி பெருசா, உங்க மகள் பெருசா? இது என்ன கேள்வி? காசு கிடைத்தால் நாளைக்கே என்னை உதறிவிட்டு காதம்பரி வேறொருத்தன் பின்னால் போய்விடுவாள். என்றைக்கிருந்தாலும் எனக்கு அபிதாதான் முக்கியம். அப்படியானால் ஒரே ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். என்னை தேடி கிருஷ்ணதாஸின் கூட்டம் வரும்போது நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. உங்களை உங்களுடைய மகளிடம் சேர்த்துவிட்டு நான் போலீசாரிடம் சரணடைய விரும்புகிறேன். இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து போலீஸ் என்னை காதம்பரியின் வீட்டில் வந்து சந்திக்கட்டும். போலீஸிற்கு உடனே ஃபோன் செய்யுங்கள். என்னவென்று? காதம்பரியின் முகவரியை அவர்களிடம் கொடுங்கள். கிருஷ்ணதாஸை தாக்கிய குற்றத்திற்காக நான் போலீஸிடம் சரணடைய விரும்புவதாகவும் அந்த முகவரிக்கு வரும்படி சொல்லுங்கள். ஆனால் 1/2 மணி நேரத்தில் கழித்து வர சொல்லுங்கள். பரமேஸ்வர் தொலைபேசியை எடுத்து கஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான். அடுத்த ஃபோன் கிருஷ்ணதாஸுக்கு பண்ணுங்கள். கிருஷ்ணதாஸிற்கா? ஆமாம், நான் போலீஸிடம் சரணடை முடிவு செய்து விட்டதாக, காதம்பரி வீட்டிற்கு 1/2 மணி நேரம் கழித்து போலீஸை அங்கு வரச் சொல்லியிருப்பதாகவும் மட்டும் சொல்லி வைத்து விடுங்கள். உனக்கென்ன பைத்தியமா? கிருஷ்ணதாஸ் கையில் சிக்கினால் உன்னை தவிடிபிடியாக்கி விடுவார். சொன்னதை செய்யுங்கள். உங்கள் மகளை உடனே பார்க்க வேண்டும் என்று விருப்பமில்லையா? பரமேஸ்வர் போனை எடுத்தான். கிருஷ்ணதாஸின் முகம் சிவந்திருந்தது. பரமேஸ்வர் பேசி முடித்ததும் ரிசீவரை பொத்தென்று கீழே வைத்தான். கிருஷ்ணதாஸ் பரமேஸ்வர் கூறியதை கேட்டு கஜேந்திரனுக்கு ஃபோன் செய்து, நான் கிருஷ்ணதாஸ் பேசுகிறேன். அந்த பையன் சரணடைய போகிறானாமே? ஆமாம் என்று பதில் வந்தது. போலீஸ் வரும் முன் எனக்கு அவரிடம் கொஞ்சம் கணக்கு பாக்கி இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் ஃபோன் செய்து பச்சை சிக்னல் கொடுத்த பிறகு போலீஸ் சந்திரமோகனை தேடி வருகிற மாதிரி பார்த்து கொண்டால் போதும். உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? சந்திரமோகன் முகத்தை தாறுமாறாய் கிழித்ததன் அவன் மனம் தாமதமாகும்வர். உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என்றான். பெல்ட்டில் கூர்மையான கத்தியை சொருகிக் கொண்டான். தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். தன் பாதுகாப்பு படையை தளபதியை இன்டர்காமில் உத்தரவு கொடுத்தார். காரை திறந்த சந்திரமோகன் பின் இருக்கையில் உட்கார்ந்திருந்த பரமேஸ்வரை திரும்பி பார்த்தான். உங்கள் மகன் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் என்றான். அப்படியானால் என் கண்கட்டை அவிழ்க்கலாமா என்றான் பரபரப்பாக. 1 நிமிஷம், அதற்கு முன்பு உங்கள் கைகளை அவிழ்த்து விட வேண்டும். சந்திரமோகன் பின் கதவு திறந்து அவன் அருகில் அமர்ந்தான். ஏய், இங்கேயே அழைத்து வந்திருக்கிறார். இது காதம்பரி வீடு. ஆமாம், அதனால் தான் உங்கள் கண்களை கட்டி அழைத்து வர வேண்டியிருந்தது. இங்குதான் அபிதா இருக்கிறாள் என்று புன்னகைத்தான் சந்திரமோகன். அபிதாவா? இங்கே இருக்கிறாளா? என்ன சொல்கிறாய்? அவளிடம் காதம்பரியை பற்றி சொல்லிவிட்டாயா? காதம்பரியும் உனக்கு உடந்தையா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பரமேஸ்வர் உடல் குறுக்கினான். உள்ளே கூசியது. அந்த தோட்டத்தில் காலடி வைக்க அவமானமாய் உணர்ந்தான். அபிதாவை இங்கேயே சந்திக்கப் போகிறோம். ஆனால் வேறு வழி இல்லை. இறங்கினான். சந்திரமோகன் அழைப்பு மணியை 2 முறை அழைத்தனான். கதவு உடனே திறந்தது. திறந்தவள் அபிதா. அவளை பார்த்ததும் பரமேஸ்வரின் கண்கள் பொங்கின. கண்ணம்மா என்று அவளை அணைத்து கொள்ள பாய்ந்தான். அபிதா சரல் என்று பின்னே நகர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் தெரிந்த அருவருப்பை பார்த்ததும் பரமேஸ்வரின் நெஞ்சில் நெருப்பு வைத்தாற் போல் இருந்தது. அபிதா என்று திடுக்கிட்டாள். உள்ளே போவோம் வாங்கள் என்றான் சந்திரமோகன். வேறு வழியின்றி உள்ளே நுழைந்தான். சோபாவில் ஒரு ஓரமாய் முடங்கி உட்கார்ந்திருந்த காதம்பரி அவளை நிமிர்ந்து பார்த்த உடனே தன் தலையை குனிந்து கொண்டாள். அபிதா, பரமேஸ்வரன் குரல் நடுங்கியது. இவன் என்னை பற்றி ஏதாவது சொன்னால் அதையெல்லாம் நம்பாதே. எதை நம்பக்கூடாது என்றால் கவிதா சற்று சூடான குரலில். என் மகளை என்னிடமிருந்து பிரிக்க என்ன சதி செய்தாய் சந்திரமோகன்? சந்தர் என்ன செய்தார்? நீங்கள் தான் என்னை பிரித்து எரித்து விட்டீர்கள். என் வயது இருக்குமா அந்த பெண்ணுக்கு?
இவளுக்கு என்ன அபிதா? இவள் பெயர் காதம்பரி. என் வக்கீல் தொழிலில் இவள் ஒரு கிளைண்ட், அவ்வளோதான். இவள் உங்களுக்கு கிளைண்டா? இவளுக்கு நீங்கள் கிளைண்டா? அபிதா அபிதா கேசட்டை பார்த்து விட்டாள் என்றான் சந்திரமோகன் அமைதியாக. அபிதா, இவன் காட்டியது போலி கேசட். என்னிடம் கூட காட்டினான். நம்பாதே. காதம்பரியும் இவனும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள். இன்றைய கம்ப்யூட்டர்களை வைத்துக்கொண்டு எந்த முகத்துடன் வேண்டுமானாலும் எந்த முகத்தையும் சேர்க்க முடியும். உனக்கே தெரியும்ல. என் முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்துள்ள கில்லுமுள்ளை கேசட் இது. கேசட்டை நான் எங்கே பார்த்தேன் என்று சொல்லவில்லையே டாடி. எங்கே? யாருடன் பார்த்தேன் என்று சொல்லவில்லையே. இந்த கழுதையுடனா? வேண்டாம் அபிதா, இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்றான் சந்திரமோகன். இவள் பெயருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கி கொடுத்திருக்கும் பத்திரங்களில் எல்லாம் உங்களைப் போலவே சந்திரமோகன் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று சொல்லப் போகிறீர்கள். அபிதா, இவன் உன்னை ரொம்ப குழப்பியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் என்னால் விளக்கம் தர முடியும். வா, முதலில் இங்கிருந்து போகலாம். இவன் உன்னை கடத்தி வைத்து என்னை மிரட்டிய சில காரியங்களை சாதித்து கொண்டான். அந்த நேரம் மேயை கம்மின் என்று குரல் கேட்டதும் அனைவரும் திரும்பினர். கிருஷ்ணதாஸ் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் சந்திரமோகன் ஒரே பாய்ச்சலாக சோபாவுக்கு பின்னே தாவினான். காதம்பரி மிரண்டு போனாள். ராஸ்கல், நீ எங்க போனாலும் உன்னை விடப்போவதில்லை என்ற கிருஷ்ணதாஸ் உருமினான். கையில் துப்பாக்கியை எடுத்தார். கிருஷ்ணதாஸ், சார், வேண்டாம் வேண்டாம் என்று பரமேஸ்வர் பதறினான். நீ பேசாமல் இரியா. நீ கண்டவளோடு கூத்தடித்தது கேசட்டை எடுத்ததால் தான் இந்த பையலை நான் முதலில் விடுவிக்க வேண்டி வந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துவிட்டது பார்த்தையா? டேய், எழுந்திடு. கிருஷ்ணதாஸ் ரிவால்வரை முன்னே மேலும் கீழுமாக ஆட்டினான். சோபாவில் அமர்ந்தது காதம்பரி தப்பான காரியம் செய்தாள். துப்பாக்கி முனை பார்த்ததும் திசையில் அவள் இருக்கக்கூடாது என்ற பதட்டத்தில் துப்பாக்கிக்கு நேராக கையை வீசி வீசி ஓடிக்கொண்டே வேண்டாம் வேண்டாம் என்று ஓடினாள். கிருஷ்ணதாஸ் பதறினான். சந்திரமோகனுக்கு அவளுக்கும் உடைந்தே என்பதால் தான் பரமேஸ்வர் பற்றி கேசட்டை எடுக்க முடிந்தது. அதே காரணத்துக்காகத்தான் இந்த இடத்திற்கும் போலீஸை கூப்பிட்டு விட்டு சரணடைய திட்டம் வைத்திருந்திருக்கிறான் என்று அவன் முழுமையாக நம்பினான். வேகம், அவசரம், பதட்டம் எல்லாவற்றையும் சேர்ந்து கொண்டன. கூடவே தோற்று போய்விடக்கூடாது என்ற பரபரப்புடன் யோசனை செய்யாமல் ரிவால்வரை விசையை இழுத்து விட்டார். குபுக் என்று தோட்டாய் விளைவிட்டது. அடுத்த நொடி காதம்பரியும் பிரேக் அடித்தால் போல் நின்றாள். அவள் விழிகளில் பெரிதாய் விரிந்தன. ரவுகையும் புடவையும் மீறி நெஞ்சு பகுதியில் சிவப்பாய் இரத்தப்பூக்கள் பூத்தன. அப்படியே கீழே விழுந்து சரிந்தாள். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் கிருஷ்ணதாசின் அடியாட்கள் உள்ளே நுழைந்தனர். கண்ணெதிரே காதம்பரி சுருண்டு விழுந்ததை பார்த்ததும் அபிதா அரண்டு போனாள். பரமேஸ்வர் பாய்ந்து அவளை ஒரு மறைவிடத்திற்கு தள்ளினார். கிருஷ்ணதாஸ் 2 அடி எடுத்து வைத்து சந்திரமுகியை நெருக்கிவிட நிலையில் அபிதா தன் அப்பாவை உதறிவிட்டு கிருஷ்ணதாஸ் மீது பின்புறமாய் பாய்ந்தாள். அபிதா பாய்ந்த வேகத்தில் கிருஷ்ணதாஸ் குப்பென்று விழுந்தார். அவர் கையில் இருந்த ரிவால்வர் எகிறியது. தரையில் விழுந்து சோபாவின் அடியில் சென்று மறைந்தது. சந்திரமோகன் தாவி குதித்து கிருஷ்ணதாசின் அருகில் வந்து அவன் காலரை பிடித்து நிமிர்ந்தான். அன்றைக்கு மல்லையாவை என் கண்ணெதிரே கொண்டீர்கள், இன்றைக்கு காதம்பரியை. மனித உயிர்கள் உங்களுக்கு அவ்வளவு மலிவாய் போய்விட்டதா? நடப்பதையெல்லாம் பார்த்து பரமேஸ்வர் கலவரமடைந்தான். அவசர அவசரமாக வாசல் கதவை சாத்தி 2 தாப்பால்களையும் போட்டார். இன்னும் உங்கள் புத்தி மாறவில்லையா? கிருஷ்ணதாஸ் கையில் இருந்த கத்தி சந்திரமோகனை குத்த நேரிட்ட போது அபிதா அங்கிருந்த ரிவால்வரை எடுத்து கிருஷ்ணதாஸை சுட்டாள். என்ன காரியம் செய்த அபிதா என்று பரமேஸ்வர் அலறிக்கொண்டு அவளை நெருங்கிய நேரம் சந்திரமோகன் மறுமுனையில் இருந்து அவள் மீது மோதினான். அபிதாவின் கையில் இருந்த ரிவால்வரை சந்திரமோகன் பறித்தான். சட்டை நுனியால் அதிலிருந்து பதிந்திருந்த கைரேகையை அவன் துடைத்தான். வாசல் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. சந்திரமோகன் பரமேஸ்வரையும் அபிதாவை இழுத்து கொண்டு அடுத்த அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டான். பரமேஸ்வர் இரத்த அழுத்த உச்சத்தில் இருக்க அவனை நிமிர்ந்து பார்த்து சந்திரமோகன் பரபரப்பான குரலில் பேச ஆரம்பித்தான். நன்றாக கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். கிருஷ்ணதாஸிற்கும் எனக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அவர் என்னை கத்தியால் கிழித்தார். அந்த ஆத்திரத்தில் அவருடைய துப்பாக்கியாலே அவரை நான் சுட்டுவிட்டேன். போலீசரிடம் இதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நோ என்றால் அபிதா. கிருஷ்ணதாஸை விட்டிருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கொலை செய்திருப்பார். அதனால தான் நான் சுட்டேன். ஏற்கனவே சிறை சென்றவன் நீ. மறுபடியும் ஏன் வீணாக செய்யாத குற்றத்திற்கு சிறைக்கு போக வேண்டும்? அபிதா சந்திரமோகன் அவளை குலுக்கினான். என் வாழ்க்கையில் ஒரு நிறுத்தத்திற்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இப்போதுதான் துவங்கப் போகிறது. மல்லையாவின் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது நிறைவேறிவிட்டது. நீ வெளியே இருந்தால்தான் சில காரியங்களை எனக்காக சாதிக்க முடியும். தயவு செய்து இதை நீ எனக்காக செய்தாக வேண்டும். சந்திரமோகன் பரமேஸ்வரிடம் பக்கம் கோபமாக திருப்பினான். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? பரமேஸ்வர் மெல்ல தலையை அசைத்தான். சென்ற முறை மல்லையாவை நான் தான் கொலை செய்தேன் என்று பிடிவாதமாக பொய் சொல்லி சாதித்தீர்களே,
அதைவிட சிறப்பாக இந்த முறை நீங்கள் கோர்ட்டில் வாதாட வேண்டும். கிருஷ்ணதாஸை கொலை செய்தது சந்திரமோகன் என்று அழுத்தம் திருத்தமாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும். உங்கள் திறமையெல்லாம் இந்த வழக்கில் காட்டுங்கள். பரமேஸ்வரன் கண்கள் கண்ணீருடன் சந்திரமோகனை கைகளை பற்றி கொண்டது. வாசல் கதவு ஓங்கி இடிக்கப்பட்டது. போலீசார் சந்திரமோகனை இழுத்துச் சென்றனர். எத்தனை 1000 விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் சமாதானம் சொன்னாலும், இனிமேல் நீங்களும் நானும் பழைய பாசத்துடன் அப்பா மகளாக தொடர்பு கொள்ள முடியாது என்றாள் அபிதாள் தீர்மானமாக. அபிதா, ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அத்தனை சந்தோஷத்தையும் நாம் இழக்க வேண்டுமா? உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அம்மாவிடம் நேர்மையாக இருங்கள். அம்மாவிற்கு துரோகம் செய்ய இன்னொரு முறை முயற்சி செய்யாதீர்கள். செய்ய மாட்டேன், உண்மையில் சத்தியம். குற்றத்தை ஒப்புக்கொண்டு நான் போலீசாரிடம் சரணடையக்கூடாது என்றால் இன்னொரு நிபந்தனை. என்ன? நீங்கள் அப்ரூவராக மாற வேண்டும். கிருஷ்ணதாஸின் அத்தனை உண்மைகளையும் சட்டத்திற்கு முன்பு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். செய்கிறேன், என்மேல் சத்தியம். இல்லை, உன்மேல் சத்தியம். அபிதா அவரை பார்த்து வெகு நாட்களுக்கு பிறகு புன்னகைத்தாள். அப்ரூவராக மாறுவது மட்டுமல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாதாடி சந்திரமோகனையும் இந்த குற்றத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்று பார்ப்போம். தேங்க்யூ டாடி. அவனுக்கு குறைந்த அளவு தண்டனை கிடைப்பது தான் நல்லது. ஏனென்றால் அவன் சிறையிலிருந்து வெளியே விடுதலையாகி வரும் வரை அவனுக்காக நான் காத்திருப்பேன். அதை உங்களால் மாற்ற முடியாது. குட் நைட். அபிதா சடலென்று தன் அறைக்குள் புகுந்து கதவை சாற்றி கொண்டாள். பரமேஸ்வர் கண்களை மூடி சில வினாடிகள் தன்னை நிதானப்படுத்தி கொண்டார். இந்த வழக்கிற்காக முக்கிய சட்ட புத்தகங்களை அவருக்காக அவர் மேஜை மீது காத்திருந்தன. சந்திரமோகன் கல் சுவர் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தான். கம்பிகள் சந்திக்கும் ஒலி கேட்டு நிமிர்ந்தான். அறை வார்டன், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்று ஒரு காகித உரையை உள்ளே வீசினான். சந்திரமோகன் அதை பிரித்தான். அது ஒரு வாழ்த்து அட்டை. சூரிய உதயத்திற்காக காத்திருக்கும் தாமரை மொட்டு ஒன்று தன் கூப்பிய கரங்களால் வான் நோக்கி நிமிர்ந்திருப்பது போன்ற சித்திரம். சந்திரமோகன் வாழ்த்து அட்டையை திறந்தான். காத்திருக்கிறேன், அபிதா. சந்திரமோகனின் உதடுகளில் மெல்ல மெல்ல ஒரு புன்னகை மலர்ந்தது. இதோட காத்திருக்கிறேன் கதை நிறைவடைகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.